Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சுவையான கேழ்வரகு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்துர்க்கேன். ராகி மாவு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். உப்பு பாத்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரத்துல சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கறேன். நம்ம உப்பு கரைச்சி சேர்க்கும்போது எல்லா பக்கமும் ஈவனா உப்பு பரவும். சோ அதுக்காக தான். இது நல்லா கரைஞ்ச உடனே இத நம்ம மாவுல சேர்த்துக்கலாம். பாருங்க நான் மாவோட கரைச்சி வச்சிருக்க உப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன். இத சேர்த்து இத நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்குல. இது நல்லா ஈரமாகணும். ஈரமாகற அளவுக்கு நம்ம இத பிசைஞ்சிக்கணும். கொஞ்சமா நம்ம நார்மல் தண்ணி சேர்த்து இத நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம தண்ணி சேர்த்து பிசையும் போது கொஞ்சம் கட்டி ஆகும். அந்த கட்டி எல்லாம் நல்லா உடைச்சி விட்டுட்டு நல்லா இத ஈரமா பிசைஞ்சுங்க. பாருங்க இந்த அளவுக்கு மாவு நல்லா ஈரமா இருக்கணும். இது மாதிரி கட்டி இருக்குறதெல்லாம் நல்லா உடைச்சி விட்டுக்குங்க. அவ்வளவுதான். இப்போ இத ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாத்தி நம்ம இத வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துக்கு போடும்போது கீழ இட்லி துணி சேர்த்துங்க. இல்ல ஏதாவது ஒரு சுத்தமான துணியை சேர்த்து அது மேல நம்ம மாவு கொட்டி மூடி வைக்கணும். ஏன்னா அப்பதான் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா வெந்துரும். ஒரு 20 நிமிஷம் ஆகும்போது பாத்தீங்கன்னா நல்லா வாசனையாவும் வரும். அப்ப நீங்க ஓபன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பரா வெந்திருக்கும். இத இப்ப வேக வச்சிடலாம். இப்போ நம்ம புட்டுல சேர்க்கிறதுக்காக நான் வேர்க்கடலை எடுத்துர்க்கேன். வேர்க்கடலை நல்லா வறுத்து தோல் நீக்கி எடுத்துர்க்கேன். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி இத அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை எல்லாம் சேர்க்கும்போது நல்லா வாசனையா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது. இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து இத நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம புட்டு வெந்திருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணி பார்த்தாலே தெரியும். நல்லா டார்க் கலர் வந்திருக்கு. கலர் இது மாதிரி நல்லா மாறி நல்லா வாசனையா வரும். புட்டு நல்லா சூப்பரா வெந்திருச்சு. இப்போ இத ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாத்திக்கலாம். இது சூடா இருக்கும்போதே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுங்க. இந்த துணில இருக்கத எல்லாமே நல்லா உதறி நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம சுவைக்கு இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்க இன்னைக்கு நான் வெல்லம் எடுத்துர்க்கேன். நல்லா உடைச்சி விட்டு உங்க இனிப்பு எவ்வளவோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. கூடவே துருவன தேங்காய் நான் ஒரு தேங்காயை ஃபுல்லா சேர்த்துர்க்கேன். இப்போ இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ராகி புட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம சக்கரை சேர்க்க கூடாது. வெல்லம் சேர்த்தா தான் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். வெல்லம் அந்த வேர்க்கடலை எல்லாம் சேர்க்கும்போது நல்ல வாசனையா இருக்கும். சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். பாருங்க ரொம்ப சுவையான ரொம்ப ஹெல்த்தியான கேழ்வரகு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சவுத் இந்தியன் கலினரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.